ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்னவென்றால், உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் உன்னை சிருஷ்டித்தவரை நினை. இதுதான் நம்முடைய தியானத்தின் தலைப்பு. இதில் உன் வாலிப பிராயத்திலே, உன் வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் வாலிப காலத்தில் உன்னை உண்டாக்கினவர் யார் என்பதை நீ என்ன செய்ய நினைத்துப்பார். அப்போது பருவங்களில் பார்த்தீங்கன்னா 4 பருவங்கள் உண்டு. ஒன்று குழந்தை பருவம், 2வது வாலிப பருவம், 3வது நடுத்தர பருவம், 4வது வயதான காலம். இதில் குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கிற எலும்புகள் கூட குழந்தை பருவத்தில் ரப்பர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த குளிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா வயசானவங்க அந்த கால் கொஞ்சம் வளைஞ்சிருந்தாலோ கொஞ்சம் இது இருந்தாலும் சரி பண்ணிடுவாங்க. குளிச்சுட்டு அதை சரி பண்ணும்போது அது ஃப்யூச்சரில் சரியாக போயிடும். ஆனால் வாலிப பிராயத்தில் அதே எலும்பு பில்லர் மாதிரி இருக்கும். அவன் ஒரு செவுத்தை பார்த்து ஒரு உதைச்சான் அப்படின்னு சொன்னால் செவிரை கீழே விழுந்துடும். அந்தளவுக்கு பில்லர் மாதிரி இருக்கும். வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா அதே எலும்பு சாக்பீஸ் மாதிரி மாறி போய்டும். சாக்பீஸ் மாதிரி அப்படி உடைச்சோம்னா 2 உடஞ்சிரும். கொஞ்சோண்டு கால் பிசங்கினா போதும் நமக்கு அந்த எலும்பு உடஞ்சி போயிடும். ஸோ இந்த வாலிப பிராயத்தில் தான் உன் உடலும் சரி, உன் உள்ளமும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். அந்த நிலையில் தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை உண்டாக்கினவர் யார் என்பதை நினச்சிக்க. பிரசங்க தான் சொல்கிறாரு, உன்னை உண்டாக்கினவர் என்ன, உன்னை உருவாக்கினவர் என்ன. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னை உண்டாக்கின ஒருத்தர் இருக்கிறார், என்னை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அது வாலிப பிராயத்தில் நினைக்க சொல்கிறார். இப்போது காலங்களில் நான் சொன்ன மாதிரி குழந்தை பருவம் இருக்குது, வாலிப பிராயம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமாக நினைக்க வேண்டிய காலம் எப்போ அப்படின்னு சொன்னால் அந்த வாலிப பிராயத்தில் அந்த வாலிப பிராயத்தில் தான் நினைக்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வாலிப பிராயத்தில் தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நாள் விளையாட்டு, அது இது படிப்பு அப்படின்னு சொல்லி போகிறது, இந்த வாலிப பிராயத்தில் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிற காலமாக இருக்கிறது. உன் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அதை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் தான் நீ உன்னை சிருஷ்டித்தவர் நினைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நீ நல்லவனாக மாறுறதும் கெட்டவனாக மாறுறதும், உன்னுடைய வாழ்க்கையை நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறதும் தீமைக்கு எதுவாக நடத்துகிறதும் அந்த இடத்துல இருந்தால் ஆரம்பம். அப்போ அதை என்ன செய்ய, அந்த காலம்தான் அதனால தான் அந்த காலத்தில் நீ உன்னை சிருஷ்டித்தவரை நினை. உன்னுடைய வாழ்க்கையை விற்று போடுகிறாயா, உன்னை வாழ்க்கையை நல்ல சேமித்து வைத்து ஒழுக்கமாக வாழ்கிறாயா என்பது அந்த காலகட்டத்தில் தான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் அந்த காலகட்டத்தில் நீ என்ன செய், உன்னை சிருஷ்டித்தவர் நினை. என்னால் எல்லாம் முடியும், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற காலம் அது. எது வேணாலும் செய்வேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் உன்னை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார் அப்படின்றது நீ அறிந்து கொள் அப்படின்றதான் அந்த காலத்திலோட நீ நினைக்க வேண்டியது. அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய, என்னை உருவாக்கினவர் யார் என்பதை நீ தேடணும். என்னை உண்டாக்கினவர் யார், என்னை படைத்தவர் யார், அதை தேடி கண்டுபிடித்த அப்படின்னு சொன்னால் அவர் உன் கையை பிடித்து கொள்வார். அவர் உன் கையை பிடித்து கொள்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்.
தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேடுனா கண்டடைவார். அவர் கையை பிடித்துக்கொள். அவருடைய கையை நீ பிடித்து கொள்வாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை ஆரம்பமே ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் போகும். உன்னுடைய வாழ்க்கை சீரான பாதையில் போகும். அவரோடு நீ இருந்தாயானால் முதல் உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ரொம்ப முக்கியமானது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் வாழ்க்கையிலே பிரயோஜனமான கட்டத்தில் நீ இருக்கிறபடினாலே அந்த இடத்துல உன்னோடு கூட உன்னை உண்டாக்கின தெய்வத்தையும் நீ பிடித்திருக்கிறபடினாலே உன் வாழ்க்கை பாக்கியமாக இருக்கும், அது நன்மையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்பொழுது உன் வாழ்க்கை ஆரம்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு திருமணமாகும்போது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். மூன்றாவது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வாலிப பிராயம் என்பது ஒரு பிரதானமான பிராயம். வாலிப பிராயத்தில் தான் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார், யோசேப்பை தெரிந்து கொண்டார், தானியேல் மற்றும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எல்லாம் வாலிப பிராயத்தில் தான் தெரிந்து கொண்டார். அவர்கள் செய்த காரியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர்கள் செய்த கர்த்தருக்காக அவர்கள் செய்த காரியங்கள் நினைத்து பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் வாழ்ந்தவர்கள். அந்த வாலிப பிரயாணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் திருப்பு முனையாக அமைகிற ஒரு வாழ்க்கை. அந்த நேரத்தில் தான் நாம் நன்றாக சிந்தித்து நாம் ஆண்டவருடைய கைகளை பிடித்து கொள்ள வேண்டிய காலம். வாலிப பிராயம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பருவம். அந்த பருவத்திலே நாம் நிதானிக்க வேண்டிய அவசியம். அநேக மக்கள் நிதானிக்காமல் தன் வாழ்க்கையே வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் வாலிப பிராயத்திலே தன்னுடைய சிருஷ்டிகரை நினைக்காமல் தன் இஷ்டத்தின்படி ஓடி கடைசி நேரத்தில் சொன்னார்களே கேட்கலையே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிற பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த வாலிப பிராயம் உனக்கு கொடுக்கப்படுகிற அருமையான ஒரு சந்தர்ப்பம். அதை இழந்து விடாதீர்கள். அது வாலிபனுக்கு மாத்திரமல்ல, வாலிப சகோதரிகளுக்கும் தான். இந்த வாலிப பிராயத்தில் உன்னை படைத்தவரை நினையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படணும். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த இந்த வாலிப பிராயத்தை வேதம் சொல்லுகிறது போல, இந்த வாலிப பிராயத்தில் என்னை உண்டாக்கினவன் நினைக்கிற ஒரு காலத்தை நாம் புரிந்து கொண்டோம். ஆகிய அதிலே வாழ எங்கள் சிருஷ்டிகரை கரம் பிடித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்தித்தாங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி சோதனை ஜெபங்களும் ஏறெடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. முக்கியமாக சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை பாருங்கள். நன்றாக இருக்குமானால் அதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.